கடன் இல்லாம வாழ முடியுமா? முடியும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். அப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்குரியதுன்னு விசுவாசிக்கணும். நான் கடன் இல்லாம மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் என்பதை விசுவாசிங்க. 2வது, கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க நிறுத்தணும். நீங்க எடுத்தவொடனே கடன் தேவை வந்துட்டா ஆண்டவரை தேடுதல, கடன் கொடுக்கிற ஆளை தேடுவது, இது ஒரு பாவமான ஒரு செயல். உங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு அர்ஜென்டான தேவையா இருக்கலாம். முதல்ல முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, இப்படி தேவை வந்துட்டு நான் என்ன பண்றது, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் என்னுடைய தகப்பன், நீர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு உதவி செய்யன்னு முதல்ல கர்த்தரை தேட பழகுங்க. ஆண்டவர் அற்புதமா தேவைகளை சந்திப்பார். அதனால ஒரு நெருக்கம் வந்தா கூட கடன் வாங்கணும்னு கடன் கொடுக்கிறவங்களை தேடாருங்க, கர்த்தரை தேடுங்க. கடன் வாங்க மாட்டேன்னு உறுதியாயிருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நடத்துவார் என்று. கடன் வாங்கலைன்னா சில ஆசீர்வாதங்கள் தாமதமாய் வரும், அவ்வளவுதான். நீங்க அவசரப்பட கடன் வாங்கி 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 வட்டிக்கே உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் போனா அது ஆசீர்வாதம் அல்ல. சில பொருளை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தாமதித்து பெற்றுக்கொள்வீங்க, அவ்வளவுதான். நீங்க கடன் வாங்கி உடனே பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதுங்க. அதற்கு உங்களை அர்ப்பணித்து விசுவாசத்தோட, ஆண்டவரே, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க, இந்த கடன் பிரச்சனைங்கிற இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விடுதலை முதல்ல நீங்க ஒப்பு கொடுக்கணும். நான் இனி என் தேவைக்கு உண்மை விசுவாசிப்பேன். 2வது, இனி கடன் வாங்க மாட்டேன். இருக்கிற கடனை கொடுத்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவேன். யாரையும் ஏமாத்த மாட்டேன், கடன் வாங்கினவங்களை ஏமாத்த மாட்டேன், கொடுத்து முடிச்சிருவேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், இன்றைக்கே தருவார், இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தர விரும்புகிறேன். என் கடன் பிரச்சனை முழுமையா எனக்கு விடுதலை தாரும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் கொடுக்கிறவனாக என்னை ஆசீர்வதியும். யார் யார் இந்த விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்களோ, இந்த மகனுக்கு மகளுக்கு இந்நிக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.